சிந்தனை வழி செம்மையாதல் என்ற தலைப்பில் 2022 ஜனவரி மாதம் செம்மை வனத்தில் நடந்த செம்மை வாழ்வு வகுப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். செம்மை வாழ்வு என்ற ஒரு கொள்கையை நாம் பல்வேறு வகுப்புகள், நூல்கள் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாள் வகுப்புகள் கூட செம்மை வாழ்வு என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு அறிமுகமாகத்தான் இருக்கும். இந்த முதல் வகுப்பில் ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன அடிப்படை என்பதை பற்றி கூறலாம் என்று விரும்புகிறேன். அதற்கு முதலில் செம்மை என்றால் என்ன, இந்த சொல்லின் பொருள் என்ன என்பதை விளக்க வேண்டும். செம்மை என்பது தொன்மையான நிலையை குறிக்கும். தொன்மையிலிருந்து இன்று வரை உள்ள யாவுமே செம்மைதான். தொண்டு கருநிலை என்றும் உள்ள நிலை செம்மை எனும் உண்மையாமே என்பது ஏற்கனவே நாம் செந்நூலில் பதிவு செய்துள்ள ஒரு மறைமொழி. தொண்டு கருநிலை என்றால் தொன்று தொட்டு என்று கூறுவோம் அல்லவா, ஏறத்தாழ அதற்கு நிகரான சொல் தொண்டு என்பது. அதற்கு ஆழமான எண்ணியல் அடிப்படையிலான விளக்கங்கள் உண்டு. அது இந்த பாடத்திற்கு தேவையில்லை. தொன்று தொட்டு என்பதற்கு ஓரளவு நிகரான சொல்தான் தொண்டு என்பது. அந்த தொன்று தொட்டு இருக்கும் கருநிலை என்றும் உளநிலை, அதுதான் என்றைக்குமே இருக்கிறது என்பதுதான் செம்மை. எது ஆதியோ அல்லது எது மூலமோ அதுதான் என்றுமே இருக்கிறது என்பதுதான் செம்மை என்ற சொல்லுக்கு உள்ள சரியான பொருள். அந்த மூலம் எவ்வளவு வடிவங்களை எடுத்தாலும், அது எந்த கோலத்தை வெளிப்படுத்தினாலும், மூலம்தான் இவ்வளவு கோலங்களாகின்றதே அன்றி மூலம் இல்லாத நிலை என்று இல்லவே இல்லை என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூலத்திலிருந்துதான் யாவரும் வந்திருக்கிறோம் என்பது உண்மை. அதுதான் என்றும் உளநிலை, அது என்றைக்குமே இருக்கும் நிலை அதுதான் என்பதை ஒருவர் புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டால் அவர் செம்மையாகி விடுவார். இது ஏன் செம்மை எனப்படுகிறது, இது ஏன் செம்மை வாழ்வு எனப்படுகிறது என்றால், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை என்னவாக புரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். தான் பிறந்த நாளிலிருந்து தன்னுடைய வரலாற்றை அவர் புரிந்து கொள்கிறார். தான் கல்வி கற்று முடித்த காலத்திலிருந்து புரிந்து கொள்கிறார். திருமணத்துக்கு பிறகு தன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார். சில ஏற்றங்கள் இறக்கங்களில் இருந்து புரிந்து கொள்கிறார். இவை அனைத்துமே உண்மைக்கு மாறானவை. இது தொன்று எனும் தொண்டு முதல் என்றும் இருக்கும் மூலத்தை மறக்கும் அல்லது புறக்கணிக்கும் கருத்து. ஒரு மனிதர் தன்னுடைய பிறந்த நாளிலிருந்து தன்னை புரிந்து கொள்வதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த காரணங்களை எல்லாம் விட மிகவும் ஆழமாக உண்மையாக என்ன இருக்கிறது என்றால், ஒருவர் பிறப்பதற்கு முன்பு அவர் எவ்வளவோ பிறவிகளை எடுத்திருக்கிறார். அவர் தன்னை ஒரு வடிவமாக பார்த்தால் அவருடைய பிறந்த நாள் தான் அவருடைய கணக்கின் தொடக்கம். அவர் தன்னை ஒரு சிந்தனையாக பார்த்தால், ஒரு கருத்தாக பார்த்தால், அவருக்கு எவ்வளவு பிறவிகள் இருந்தனவோ அவ்வளவும் அவருடைய கணக்கு தான். சிந்தனை என்ற நிலையெல்லாம் கடந்து ஒருவர் தன்னை உயிராகவே புரிந்து கொள்கிறார். நான் ஒரு உயிர்
இந்த உயிருக்கு இப்பொழுது ஒரு வடிவம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார் என்றால் அவருக்கு காலமே இல்லை. அவர் எந்த காலத்திலும் அடங்குபவர் அல்ல. அவர் எதிர்காலத்திலும் இருப்பார், ஆதி மூலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உயிர் எப்பொழுதுமே இருக்கிறது. அது வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறது, கோலம் தரிக்கிறது. இதுதான் தொண்டு கருநிலை எனப்படுவது. இந்த கருத்தில் உங்கள் யாருக்குமே மாற்றம் இருக்காது. உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் பிறவிகள் எடுக்கிறது என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. நீங்கள் உங்களை ஒரு உயிராக கருதுவீர்களே ஆனால் உங்களுக்கு வயது என்ன? நீங்கள் பிறந்த நாளிலிருந்து ஒரு கணக்கு வைத்திருக்கிறீர்களே, அதுதான் உங்கள் வயதா? இல்லை, அது இந்த உடலுக்கான வயது. இந்த உடலில் இருக்கும் அடையாளங்களுக்கான காலக்கணக்கு தான் அது. ஆனால் உங்களை ஒரு சிந்தனையாக கருதிப்பார்கள். உங்களுடைய சிந்தனை பல பிறவிகளை எடுத்திருக்கிறது. இந்த பிறவியில் உங்களுக்கு எவ்வளவு விருப்பங்கள் இருக்கின்றன, பிடிக்காதவை இருக்கின்றன, திறன்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து, இவையெல்லாம் இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைத்தவையா அல்லது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் இருக்கின்றனவா என்பதனை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேறுபடுத்துவதற்கான தேவை இருக்கிறது. எவற்றை நீங்கள் பிறர் கூறுவதற்காக செய்கிறீர்கள், எவற்றையெல்லாம் பிறர் கூறினாலும் உங்களால் செய்யவே இயலவில்லை, எவற்றை நீங்கள் இந்த பிறவியில் கற்றுக்கொண்டு செய்கிறீர்கள், எவற்றை நீங்கள் கற்காமலே செய்கிறீர்கள் என்று உங்களால் எளிதாக வேறுபடுத்த இயலும். பிறருக்கு வாய்க்கும் பல திறன்கள் உங்களுக்கு வாய்ப்பதே இல்லை. எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் வாய்ப்பதில்லை. பிறருக்கு வாய்க்காத சில திறன்கள் கற்காமலே உங்களுக்கு கிடைக்கின்றது. இதனை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம். எளிதாகவே இதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எவையெல்லாம் பிறருடைய தூண்டுதலும் புறக்கல்வியும் இல்லாமலேயே உங்களுக்கு அமைந்து விட்டனவோ அவையெல்லாம் உங்களுடைய முந்தைய பிறவியில் சிந்தனை சேமிப்புகள். அவற்றையெல்லாம் ஏற்கனவே கற்றுவிட்டீர்கள். இப்பொழுது ஒன்று உங்களுக்கு வேண்டாம் என்று கருதுகிறீர்களே ஆனால் அந்த வேண்டாம் என்ற கருத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்று நான் சில அடிப்படைகளை கூறுகிறேன். நீங்களே உங்களை பகுத்துக் கொள்ளுங்கள். பிறர் சொல்கிறார்கள், என் மீது திணிக்கிறார்கள், அதனால் வேண்டாம். நான் பல முறை முயற்சி செய்தும் அது கிடைக்கவே இல்லை, ஆகவே எனக்கு அந்த எண்ணமே வேண்டாம். நான் ஏற்கனவே இவற்றில் ஈடுபட்டு பார்த்தேன், ஆகவே வேண்டாம். ஒருவேளை இதில் ஈடுபட்டால் நான் முழுவதும் அதிலே இருந்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன், ஆகவே வேண்டாம். இப்படி சில காரணங்கள் ஒன்றை வேண்டாம் என்று சொல்வதற்கு இருக்கின்றன. இவையெல்லாம் இந்த பிறவியில் உங்கள் மீது திணிக்கப்பட்ட சில கருத்துகள். ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் கருதுவதற்கு இந்த காரணங்கள் தான் இருக்கின்றன என்றால் அது உங்களுடைய சிந்தனையிலிருந்து எழும் கருத்தே அல்ல. உங்கள் சிந்தனையிலிருந்து எழும் கருத்து எப்படி இருக்கும் என்றால், ஒன்று வேண்டாம் என்கிறீர்கள் என்றால், நான் இதில் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டேன், ஆகவே வேண்டாம் என்று ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கும். ஆகவே இது வேண்டாம் என்று நீங்கள் கூறுவீர்கள். அதிலிருந்து உங்களை யாராலும் விலக்கவே முடியாது. எவர் ஒருவர் ஒரு கருத்தில் அல்லது செயலில் நிறைவடைந்து அது வேண்டாம் என்கிறாரோ அவரை மீண்டும் அந்த கருத்து மற்றும் செயலை நோக்கி இழுக்கும் வலிமை எந்த மனிதருக்கும் இல்லை. ஒன்று வேண்டும் என்று நீங்கள் கருதும் பொழுது கூட அந்த நிறைவின்மை உங்களை அந்த கருத்தை நோக்கி ஈர்க்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு இன்னும் நிறைவு கிடைக்கவில்லை. நிறைவு கிடைத்தால் மீண்டும் செய்ய மாட்டேன், அது எதுவாக இருந்தாலும். மனித சிந்தனை ஒரு பிறவியில் என்ன செய்கிறது என்றால், சூழலில் உள்ளவற்றையெல்லாம் அது உள்வாங்குகிறது. இந்த சூழலில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், எவ்வளவு உயிரினங்கள் இருக்கின்றன, என்ன செயல்பாடுகள் இருக்கின்றன, எவ்வளவு கொள்கைகள் இந்த சமூகத்தில் இருக்கின்றன, தேவைகள் எவ்வாறு இருக்கின்றன,
நம்மிடம் என்ன திறன்கள் இருக்கின்றன என்று எல்லாவற்றையுமே உள்வாங்கி ஒவ்வொன்றின் மீதும் நாட்டம் செலுத்துகிறது. நீங்கள் எதையாவது ஒன்றை பார்த்து அதனை உள்வாங்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அதன் மீது உங்களுக்கு நாட்டம் வந்து விட்டது என்று பொருள். அந்த நாட்டம் எதை நோக்கியது? இதில் நிறைவடைய வேண்டும் என்பதை நோக்கியது. ஒவ்வொரு நாட்டமும் நிறைவு எனும் இலக்கு கொண்டது. செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு செயல் கூட மனித பிறவியில் இல்லை. ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் இது போதும் என்று சொல்லியே தீர வேண்டும். அது நிறைவிலிருந்து சொல்கிறீர்களா, அல்லது இதை செய்தால் சிக்கல் வரும், இதனை செய்தால் ஏமாற்றம் வரும் என்ற உணர்ச்சிகளிலிருந்து சொல்கிறீர்களா என்பதை பொறுத்து உங்களுடைய அடுத்த பிறவி அமையும். நீங்கள் நிறைவிலிருந்து இது போதும் என்று கூறிவிட்டீர்கள் என்றால் இந்த பிறவியில் அந்த கருத்துகள் அவ்வளவுதான், முடிந்தன, அவையெல்லாம் சேமிப்பாகிவிட்டன. அடுத்த பிறவியில் உங்களுக்கு அதன் மீது நாட்டமே இருக்காது. எவ்வளவு திணித்தாலும் அதனை நீங்கள் நாடமாட்டீர்கள். சிந்தனை இந்த கருத்துக்களை எல்லாம் நிறைவாக சேமித்து எது ஒன்று நிறைவடைந்ததோ அது அடுத்த நிலையை நோக்கித்தான் பாயுமே அன்றி அந்த நிலையில் நிலைக்காது. காற்று நிறைவடைந்த பிறகு வெப்பமாகும், வெப்பம் நிறைவு நிலையை எட்டிய பிறகு நீர்மமாகும், நீர்மம் நிறைவு நிலையை அதன் உச்சத்தை எட்டி நிறைவு நிலையை எட்டினால் நிலமாகும். இப்படி எல்லா பொருட்களுமே நிறைவு நிலைக்கு அடுத்த நிலையாகத்தான் அடுத்த வடிவ நிலையை எடுக்கின்றன. சிந்தனையும் அவ்வாறான. நீங்கள் ஒரு சிந்தனையில் உச்சத்தை எட்டுகிறீர்கள், செயல்பாட்டில் உச்சத்தை எட்டுகிறீர்கள் என்றால் அதன் பிறகு நிறைவு நிலைதான். இந்த நிறைவு நிலை உங்களை இந்த பிறவியின் அடையாளங்களில் இருந்து விலக்கி வைக்கும். இந்த அடையாளங்கள் மீது உங்களுக்கு கேள்விகள் வந்து ஒரு மிக எளிமையான சான்று கூற வேண்டும் என்றால், நிறைய கல்வி கற்ற சிலர் அந்த கல்வியின் நடைமுறைகள், கல்வியினால் கிடைக்கும் பயன்கள் ஆகியவற்றையெல்லாம் உச்ச நிலையில் பார்த்து விடுகிறார்கள். இந்த கல்வி இவற்றையெல்லாம் கொடுக்கிறது, இவ்வளவு புகழ் கிடைக்கிறது, இவ்வளவு சிக்கல்களையும் கொடுத்திருக்கிறது என்று எல்லாவற்றையுமே உள்வாங்கி விட்டார்கள். அவர்களுக்கு அடுத்த நிலை என்ன என்று சிந்தனை சில தெளிவுகளை காட்டும். இது வேண்டாம் என்பதல்ல, இதுவரை கற்ற கல்வி வேண்டாம் என்பது கருத்தல்ல, இது போதும் என்பது கருத்து. ஒன்று வேண்டாம் என்பது அது நமக்கு ஒவ்வாதது என்பதனால், இது போதும் என்பது ஒவ்வாமை அல்ல, இதற்கு மேல் தேவையில்லை என்பதனால். கற்ற கல்வி அப்படியே தான் இருக்க போகிறது, அதை யாரும் உதற முடியாது, அதை அழிக்கவும் இயலாது, அது சிந்தனையில் பதிவாகிவிட்டது, அது அப்படியே இருக்கு. இந்த கற்ற கல்வி இதற்கு மேல் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை ஒருவர் புரிந்து கொள்கிறார். அவர் தன்னை அறியாமலேயே ஏதோ ஒன்றை நாடுகிறார், அது எது என்று அவருக்கு தெரியவில்லை. இப்படி பலர் நாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய பொருள் சேர்த்தவர்கள் அதில் ஒரு உச்சத்தை அடைந்த பிறகு அடுத்து என்ன என்று நாடுகிறார். குடும்ப உறவுகளில் ஒரு உச்சத்தை அடைந்தவர்கள் அடுத்து என்ன என்று நாடுகிறார்கள். கல்வியில் இப்படி நாடுகிறார்கள். வழிபாட்டு நெறிமுறைகளில் தேர்ச்சி அடைந்தவர்களும் அடுத்து என்ன என்று நாடுகிறார்கள். இந்த அடுத்து என்ன என்று நாடாதவர்கள் யாருமே இல்லை. இவர்கள் நிறைவடைந்து விட்டு அடுத்த நிலையை நாடினால் இந்த சிந்தனை அவர்களை செம்மைப்படுத்திவிடும். நிறைவடையாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது வேண்டாம், இதில் சிக்கல் இருக்கிறது என்பதற்காக இதிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் செம்மை அடைய முடியாது. நிறைவு நிலைதான் செம்மை அடைய வைக்கும். ஏனென்றால் நீங்கள் 100 பிறவிகள் எடுத்தாலும் 101வது பிறவியில் அந்த பற்றாக்குறை உங்கள் சிந்தனையில் அப்படியேதான் இருக்கு. அது ஒரு பதிவு, சிந்தனை பதிவு. எல்லா பிறவிகளிலுமே சிந்தனை பதிவுகளை வைத்து அந்த பதிவு 101வது பிறவியிலும் இதுவரை எதனை நீங்கள் வேண்டாம் என்றீர்களோ அதை நோக்கி அழைக்கும். அது அழைத்தே தீரும். எப்பொழுது நீங்கள் அதில் நிறைவு அடைகிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான்
அது உங்களை அதிலிருந்து அந்த கருத்தில் இருந்தோ செயலில் இருந்தோ அதுவே விலக்கிவிடும், சிந்தனையே விலக்கிவிடும். நீங்கள் உங்களுடைய முயற்சி எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் முயற்சி செய்து அங்க எதுவுமே நடக்காது. நீங்களே தலைகீழாக நின்றாலும் அதன் பிறகு அதில் ஈடுபட வாய்ப்புகளே அமையாது. அதுதான் நிறைவு. பசிக்கிறது, உணவு உண்கிறோம். நிறைவாக உணவு உண்ணுதல் என்றால் என்ன? நம்முடைய உணவு சிறப்பும் நாம் உண்ணும் முறை மட்டுமா? இல்லை. அதனை உடல் செரிக்க வேண்டுமல்லவா? அதுதானே உணவு. உடல், சிந்தனை இந்த இரண்டும் ஒரு வகையில் ஒத்த தன்மையுடையவை. இந்த உடல் உணவை உள்வாங்க வேண்டும், செரிக்க வேண்டும். இந்த உடலுக்கு ஏற்ப உணவின் எல்லா பொருட்களையுமே மாற்றி அமைக்க வேண்டும். பொருந்தாதனவற்றை வெளியே அனுப்ப வேண்டும். இது நிறைவான உணவு. செரிமானத்தில் சிக்கல் இருக்கிறது என்றால் உணவு உண்ண வேண்டும். போதிய சத்துகள் இருக்காது, பதட்டமாகும், மீண்டும் உணவு உண்ண வேண்டும். தேவையானவை பொருத்தமானவை கிடைக்காது, மீண்டும் உணவு உண்ண வேண்டும். உணவை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணவு பொருந்தவில்லை, அந்த உணவு பொருந்தவில்லை என்று சில விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் உணவு உண்டால் பொருத்தமாகிறது, எந்த நேரத்தில் உணவு பொருந்தவில்லை என்று சில கணக்குகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதிக்கும் இறுதியாக உடல் தானே செரிக்கிறது, அது ஏற்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் நாம் உடலை நோக்கி நம்முடைய சிந்தனையில் பயணித்து விடலாம். ஏன் செரிக்கவில்லை, எனக்கு ஏன் உணவு நிறைவாகவில்லை என்ற கேள்வி எழுப்பினால் அது சில பற்றாக்குறைகளுக்கு. அது சீராகிவிட்டால் பழங்கஞ்சியை குடித்தாலும் உணவு நிறைவாகிவிடும். உணவின் வகைகளில் எதுவுமே இல்லை என்பது அப்பொழுது புரியும். அதுவரை என்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்குள் எழும்? இது சத்தான உணவு, இது சத்தற்ற உணவு, இந்த நேரத்தில் இதை உண்ண வேண்டும், ஒரு நாளைக்கு இவ்வளவு சத்துக்கள் தேவை, சமைக்கும் முறைகள் இப்படி இருக்க வேண்டும், இயற்கை பொருள், செயற்கை பொருள் என்று பல கருத்துகள் உங்களை ஆட்டி படைக்கும். இவை எல்லாமே உடலின் நிறைவு நிலையை பற்றிய புரிதலற்ற கருத்துகள். உடல் நிறைவாக இருந்தால், அதன் செரிமானம் நிறைவை வழங்கும் தன்மையில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் உண்ணலாம். சாலையில் கிடக்கும் உணவை எடுத்து உண்டுவிட்டு வயிறு நிறைந்தது, மனம் நிறைந்தது என்று கூறுவோரும் இங்குதான் வாழ்கிறார்கள். அப்படி அனைவராலுமே வாழ இயலும். அதற்கான அடிப்படை அனைவரிடமும் இருக்கிறது. குப்பைகளை மட்டுமே பொறுக்கி உண்ண வேண்டும் என்பது கருத்தல்ல. குப்பைகளை உண்டாலும் அது செரிக்கும். உலகின் சிறந்த உணவு என்று ஒன்று இருந்தால், கூறப்பட்டால் அதை உண்டாலும் செரிக்கும். உடலை பொறுத்தவரை அது உணவு. நிறைவு, இதில் நிறைவு. இதனை எது தீர்மானிக்கிறது என்றால் சிந்தனை. ஒரு உணவை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு எவ்வளவு கருத்துக்கள் வருகின்றன அது உணவை பற்றி. இது எல்லாமே சிந்தனையில் இருந்து எழும் கருத்துக்கள் தானே. பிடித்த உணவு, பிடிக்காத உணவு என்று தொடங்கி பல வேறுபாடுகளுக்கும் செல்கிறது. பசி, இந்த பசிக்கு ஒரு உணவு என்பது மட்டும் இருந்தால் எதை உண்டாலும் நிறைவு. இது உடனடியாக அனைவருக்கும் வர வேண்டும் என்பது என் கருத்தல்ல. இது அனைவருக்கும் உடனே வாய்க்கும் என்பது என் கருத்தல்ல. இது ஒரு இலக்கு. இந்த இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் மனித வாழ்க்கை. உணவு, ஆண் பெண் உறவு, ஆடை உள்ளிட்ட அனைத்திலுமே நிறைவு கிட்ட வேண்டும் என்பதனை விருப்பமாக கொள்ள வேண்டும். அதுதான் விருப்பமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன அடிப்படை? சிந்தனையிலிருந்து வாழ்க்கையை பார்க்க வேண்டும். சிந்தனை வழியாக இந்த உலகை பார்க்க வேண்டும். சிந்தனையிலிருந்து உடலை புரிந்து கொள்ள வேண்டும். புறப்பொருட்கள், உடல் இருக்கும் மனிதர்கள், சமூகத்தில் நிலவும் கருத்துகள் ஆகியவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு உணவை பார்த்தீர்களேயானால் உங்கள் உடலுக்கும் சிந்தனைக்கும் உணவுக்கும் என்ன உறவு என்று உங்களால் எந்த காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்லிக் கொண்டே தான் இருப்பார். உங்கள் உடல் என்ன கூறுகிறது என்பதனை இறுதி வரை நீங்கள் புறக்கணித்துக் கொண்டே இருப்பீர்கள். இதனால்தான் நோய் பெறுகிறது. சிந்தனை வழியாக உடலை புரிந்து கொண்டால் உடலுக்கு நோய் இல்லை. உடலுக்கு நோயே இல்லை. எந்த நோய் வந்தாலும் தானே தனியும். அது சிந்தனை வழியாக உடலை புரிந்து கொள்ளும் முறையில் கிடைக்கும் வரம்.
இதுதான் இப்பொழுது அடிப்படை சிக்கல். சிந்தனையால் எப்படி நான் புரிந்து கொள்வது? இது புறக்காரணிகள் கொடுக்கும் அறிவா, என்னுடைய சிந்தனை முன்வைக்க வழி நடத்தலாம் என்று எப்படி புரிந்து கொள்வது என்பது பலருக்கு புரிவதில்லை. நாம் பல வகைகளில் இதனை விளக்கிக் கொண்டே இருக்கிறோம். இப்பொழுதும் ஏதோ ஒரு வகையில் விளக்குவோம். புறக்காரணிகளின் தூண்டலுக்கு ஆட்படாமல் வாழ பழக வேண்டும். அதுதான் அடிப்படையான வழிகாட்டு. புறக்காரணிகளுக்கெல்லாம் ஆட்படவே கூடாது. சூழலில் பல கருத்துகள் இருக்கின்றன. சக மனிதர்களிடம் பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இருக்கட்டும். அவற்றை அப்படியே நீங்கள் உள்வாங்கினால் உங்களுக்கும் சிந்தனைக்கும் உறவே அருந்து போகும். சூழலில் உள்ளவர்களுடைய ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நீங்கள் ஆட்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனையின் வழியை நீங்கள் பார்க்கவே இயலாது. சிந்தனை வழியில் வாழ வழியே இல்லாமல் போகும். உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடாது. அது என்ன ஒரு சடம் போன்று இருக்கும் நிலையா? இல்லை. இதுதான் உணர்ச்சியில் நிறைவடையும் நிலை. உங்களுடைய உணர்ச்சிகளில் நீங்கள் வாழும்போது உங்களுடைய உணர்ச்சிகளில் நீங்கள் நிறைவடைவீர்கள். நீங்கள் சிரிப்பதும் அழுவதும் பிறருடைய உணர்ச்சி தூண்டல்களினால் என்றால் உங்களுடைய சிந்தனை எந்த உணர்ச்சி நிறைவடையும்? அவ்வாறு தூண்டுபவருடைய சிந்தனையாவது நிறைவடையுமா? அதுவும் நிறைவடையாது. தூண்டுபவர்களுக்கும் நிறைவில்லை, தூண்டப்படுபவருக்கும் நிறைவில்லை. வாழ்க்கையில் எதிலுமே நிறைவு இருக்காது. நான் மீண்டும் தொடக்கத்தில் கூறிய கருத்தை கூறுகிறேன். உங்களுக்குள் ஒரு வேறுபாட்டினை நீங்கள் செய்வது. எது புறக்காரணிகளுடைய தாக்கம் இல்லாமலேயே உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது? எப்பொழுது நீங்கள் உங்களை இன்பமாக உணர்கிறீர்கள்? எப்பொழுது பிறரை சார்ந்திருக்கும் பொழுது மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? யாரும் இல்லை என்றாலும் இருந்தாலும் எது உங்களுக்கு இன்பத்தை தருகிறது? எவ்வளவு எளிமையான கேள்வி. உங்களுக்கு இன்பத்தை தருவது எது? ஒன்றல்ல, 100 இருக்கலாம். 100 இருந்து அந்த 100ஐயும் அறிந்து கொள்பவர்கள் மெய்யறிவாளர்கள். அந்த நிலைக்கும் நீங்கள் வர வேண்டும். ஒரு 5ஆவது தெரிய வேண்டும் அல்லவா? எனக்கு இன்பம் தருபவை இவைதான். ஒரு 5 அல்லது ஒரு 10 தெரிய வேண்டும் அல்லவா? அந்த 5லும் 10லும் பிற மனிதருடைய தூண்டுதலே இருக்கக்கூடாது. பிற மனிதர்கள் மீது சார்ந்திராத நிலை இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு 5 இருக்கிறதா ஒவ்வொருவருக்கும் என்று பார்க்கிறோம். நான் எளிமையான சான்றுகள் வழியாக இந்த உலகத்திற்கு உங்களை அழைக்கிறேன். உங்களுக்கு ஓவியம் தீட்ட தெரியும். இதற்கு யாரும் தேவையில்லை. ஓவியம் நீங்கள் தீட்டுகிறீர்கள். அந்த ஓவியத்தை தீட்டும் பொழுது உங்களுக்கு இன்பம் இருக்கிறது. உங்களுக்கு இசையில் விருப்பம் இருக்கிறது. நீங்களே பாடலாம், நீங்களே இசைக்கலாம். இதெல்லாம் விருப்பம். உங்களுடைய சிந்தனைக்கு இன்பம் அளிக்கக்கூடியவை. இதுவரை புரியும். அடுத்து சொல்வது புரியாது. இங்கு நீங்கள் எதனை எதிர்பார்க்க கூடாது என்றால், என்னுடைய ஓவியத்தை பிறர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இதுதான் வேறுபாடு. என்னுடைய இசையை பிறர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இது வேறுபாடு. என்னுடைய சமையலை பிறர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இப்பொழுது புரிந்திருக்கு. எது உனக்கு இயல்பாக அமைந்துள்ளதோ அது உன் சிந்தனையின் முந்தைய பிறவிகளில் நீ சேமித்து வைத்தது. அதனை சூழலில் உள்ள மனிதர்கள் மீது தேய்த்து உரசி காட்டி மதிப்பீடுகளை பெறாதே. எது உனக்கு இயல்பாக வாய்த்திருக்கிறதோ அது சக மனிதர்கள் வழியாக உனக்கு வந்ததே அல்ல. சக மனிதர்கள் உனக்கு இட்ட பிச்சை அது அல்ல. உனக்கு எது இயல்பாக இருக்கிறதோ அது உன்னுடைய சிந்தனை பல்வேறு பிறவிகளில் சேர்த்து வைத்த உன்னுடைய செல்வம். இந்த செல்வம் உனக்கானது. இதனை பிறர் தூற்றலாம், ஏற்றலாம். இதனை பொருட்படுத்தாது. இதுதான் சிந்தனை வழியாக உங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு எளிமையான திறப்பு. என்னுடைய ஓவியத்தை யாரும் பாராட்டக்கூடாது என்று கருதுகிறேனா?
பாராட்டலாம், தூற்றலாம். இந்த இரண்டிற்கும் நான் ஆட்பட மாட்டேன் என்பவர் இயல்பான ஓவியர். பாராட்டுகளை மட்டும் நோக்கி செல்பவர் இந்த சிந்தனையில் நிறைவின்மையை நோக்கி செல்கிறார். இப்பொழுது அவர் சிறந்த ஓவியர். இந்த ஓவியம் என்ற திறன் அவர் கற்றுக்கொள்ளவே இல்லை. அவருக்கு சிறப்பாகவே அது அமைந்திருக்கிறது. அது இந்த பிறவியில் அவர் கற்ற கல்வி அல்ல, பல பிறவிகளில் அவர் சேர்த்த செல்வம். அதில் அவர் நிறைவடைய வேண்டும் என்றால் அவர் உணர்ச்சி தூண்டல்களின் சந்தையில் தன்னுடைய ஓவியத்தை வைக்கக்கூடாது. இதனை எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள், எவ்வளவு பேர் எதிர்க்கிறார்கள், எவ்வளவு பேர் முகம் சுளிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அவர் அதனை பொது வெளியில் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் அவர் நிறைவடைவார். அப்படிப்பட்ட ஒரு ஓவியர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த பிறவியில் ஓவியத்தின் உச்சங்களை எல்லாம் அடைவார். அப்படி ஒரு இசைக்கலைஞர் இருந்தால் இந்த பிறவியிலே அவர் எல்லா உச்சங்களையும் தொட்டுவிட்டு நிறைவடைந்து வருவார். அதன் பிறகு அவருக்கு பிறவி இல்லை. அல்லது அவர் வேறு காரணங்களால் பிறந்தாலும் அவருக்கு இசையோ ஓவியமோ நிறைவடைந்த திறன்களில் ஏதோ ஒன்றோ இடர் தராது, இன்பம் மட்டும்தான் தரும். எதில் நீங்கள் நிறைவடைந்து விடுகிறீர்களோ அது உங்களுக்கு இன்பத்தை என்று வேறு எதையுமே வழங்காது. உணவு, உடல், இந்த இரண்டும் நிறைவு நிலையில் இருந்தால் உடல் எப்பொழுதுமே இன்பமாக. ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் பொழுதும் இன்பம் இருக்கும், ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும், எல்லாவற்றிலுமே இன்பம் இருக்கும். உணவை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய நிலை வராது. உணவை கண்டு ஏன் அஞ்ச வேண்டி இருக்கிறது? நிறைவில்லை. ஏன் நிறைவில்லை? உங்களுடைய உடலை பற்றிய சிந்தனை வழிபட்ட புரிதல் உங்களுக்கு இல்லை. பல்வேறு கருத்துக்களை உருவாக்கி கொண்டீர்கள். நல்ல உணவு, கெட்ட உணவு, உணவு சமைக்கும் முறை, உடலில் உள்ள நோய்கள், எந்த அறிகுறி எந்த நோய்க்கானது என்று அவ்வளவு கருத்துகள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே தெரியும். இவ்வளவு கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் உணவு உட்கொண்டால் உங்களுக்கு நிறைவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைவற்றதாக இருக்கு. அதனால்தான் இவ்வளவு உடல் நோய்கள் பெருகிவிட்டன. நிறைவின்மை. நிறைவு இருந்தால் நோய் இல்லை. எல்லாவற்றிலுமே நிறைவு இருக்கு. வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைமுறையும் நிறைவை நோக்கியதாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் நிறைவடைந்து விட்டால் வேண்டி கிளம்பி விடுவீர்கள். நீங்களே வேண்டிக் கொண்டு கிளம்புவீர்கள். எனக்கு போதும் என்று உண்மையிலேயே வேண்டுவீர்கள். இந்த வாழ்க்கை போதும் என்று வருத்தத்தில், துயரத்தில், வெறுப்பில் அல்ல, விருப்பத்தில் வேண்டுவீர்கள். அப்படி ஒரு நிலை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறது. இது அனைவருக்குமானது. இது ஒவ்வொருவருக்குமானது. ஒவ்வொரு மனிதரும் இதனை அப்படியே விரும்பினால் அவருக்கு இது அப்படியே கிடைக்கும். இதுதான் சிந்தனை என்ற ஒரு அரிய செல்வத்துடைய சிறப்பு. நீங்கள் இந்த பிறவியில் சிந்தனையில் சேமிப்புகளை ஏற்படுத்துகிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் சிந்தனையில் சேமிப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு. நம்மை அறியாமலே, நம்மை அறிந்து ஒரு கற்றல் நிகழ்ந்தால் அது அறிவு. அறிதலுக்கு உட்படுவது, அறிதலுக்கு ஆட்படுத்துவது, இதெல்லாம் அறிவு. நம்மை அறியாமலே நிகழ்ந்தால் அது சிந்தனை. நம்மை அறியாமலேயே அது சூழலை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு சிந்தனை தொடர்ந்து வினைப்பட்டு கொண்டிருக்கையில் உங்களுடைய புரிதல்கள், உங்களுடைய அறிவு நிலைகள் அந்த சிந்தனையின் வினைகளில் குறுக்கிடுகின்றன. இதன் வாழ்க்கையில் உள்ள பல்வேறு நடைமுறை சிக்கல்களுக்கான காரணம். இங்குதான் நாம் நிறைவாக வாழுதல் என்றால் என்ன என்பதனை பற்றி கூற வேண்டியிருக்கு. இந்த நிறைவான வாழ்க்கை என்பது என்ன? இன்பமாக வாழ வேண்டும் இல்லையா? அதுதானே நிறைவான வாழ்க்கை என்பது. இன்பமாக வாழ்வு. நிறைவு என்ற கருத்து ஏற்கனவே கூறியது போல வேண்டாம் என்பதல்ல, போதும் என்பது. வேண்டாம் என்று எதை கூறுவோம்? வேண்டும் என்ற எண்ணம் இருக்கையில் ஒன்று வந்தால் அதனை வேண்டாம் என்பது.
உங்களுக்கு வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. அது வழங்கப்படும் போது அதன் மீது சில மதிப்பீடுகள் இருக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டும் என்ற எண்ணமே இல்லை என்றால் போதும் என்றுதான் கூறுவீர்கள். இந்த போதும் என்பது ஒற்றை நிலைப்பாடு, வேண்டாம் வேண்டும் என்பது இரட்டை நிலைப்பாடு. சில வேளைகளில் நீங்கள் வேண்டும் என்பீர்கள், ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் கருத்தாக. அது வேண்டுமென்றே கேட்கும். கொடுத்தால் என்ன, கொடுக்கட்டும் என்பதற்காகவே. அது உங்களுக்கு வேண்டாம், ஆனால் அங்கு கொடுத்தாய் அல்லவா இங்கு கொடு, அப்பொழுது கொடுத்தாய் அல்லவா இப்பொழுது கொடு, அவர்களுக்கு கொடுக்கிறாய் அல்லவா எனக்கும் கொடு என்பது வேண்டும் என்றே கேட்பது. உங்களுக்கு உண்மையிலேயே தேவை இருக்கும், ஆனால் கொடுப்பவர் யார் என்பதனாலும் கொடுக்கும் சூழல் எப்படிப்பட்டது என்பதனாலும் சில உணர்ச்சிகளை எல்லாம் காட்டி அவரை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காகவும், அல்லது உணர்ச்சிகளால் அவர் உங்களை துன்புறுத்தி விட்டார் என்பதற்காகவும் வேண்டாம் என்பீர்கள். இந்த இரண்டிலிருந்து விடுபட்டு போதுமா போதாமையில் இருக்கிறீர்கள். போதும் என்றால் பெற்றுக்கொள்ளக்கூடாது, போதாமையில் இருந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு எந்த அகந்தையும் வேலை செய்யாது. ஒரு சாலையில் வாழும் மனிதர் வேண்டும் வேண்டாம் என்று கூற இயலுமா? போதுமா போதாதா என்பதுதான் அவர் நிலை. போதாது என்றால் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் அவர் கேட்டு விடுவார், போதாமையில் இருந்தார். அவருக்கு போதும் என்றால் அவரிடம் சேர்த்து வைப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்பொழுது கொடுத்தால் அவர் எனக்கு போதும், ஆகவே வேண்டாம் என்றார். உணவு செரிமானம் சிறப்பாக உள்ள மனிதர்களுக்கு போதும் என்பது தெரியும். எவ்வளவு உணவு உண்டு விட்டோம், இந்த உணவு போதும் என்று தெரியும். ஆழ்ந்து உறங்குபவர்களுக்கு உறக்கம் போதும் என்ற நிலை வரும். இந்த இரண்டிலும், உறக்கம் உணவு இரண்டிலுமே ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்படுபவர்களுக்கு வேண்டும் வேண்டாம் என்றுதான் சொல்ல தெரியும். தூங்க வேண்டுமா வேண்டாமா, இதை உண்ண வேண்டுமா வேண்டாமா என்ற இந்த இரட்டை நிலைப்பாடுகளில் இருப்பார்கள். அதாவது எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாடு. தூங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, தூங்க வேண்டாம் என்பது அவருடைய கட்டுப்பாடு. இதை உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற இரட்டை நிலைப்பாடுகள் நிறைவு தரவே தரும். ஏனென்றால் இந்த இரட்டை நிலைப்பாடு உங்களுடைய இயல்பிலிருந்தே எழவில்லை, உங்களுடைய அகந்தையிலிருந்து எழுகிறது. உடலுக்கும் சிந்தனைக்கும் ஓய்வு வேண்டும் என்றால் உறக்கம் அடிப்படை. இதனை திருத்துவதற்கு நீ யார்? இதனை திருத்த வேண்டும் என்று நீ கருதுவதே ஒரு பெரிய அகந்தை அல்லவா? ஆனால் நீ அப்படியே இருக்கிறாய். நீ உறங்க வேண்டுமா வேண்டாமா என்கிறாய், அதன் பிறகு உறங்க முடியவில்லை என்கிறாய். நீ வேண்டுமா வேண்டாமா என்பதில் நீ இருப்பதாக கருதினால் முடியவில்லை என்பதிலும் நீ இருப்பாய். உறங்க முடியும் என்பது ஒரு கற்பனை, உறங்க முடியாது என்பது ஒரு கற்பனை. இதெல்லாம் முடியும் முடியாதல்ல, அது இயல்பு. உறக்கம் வரும், அவ்வளவுதான். விழிப்பு வரும், பசி வரும், பசியில் நிறைவு வரும், பால் உணர்ச்சி வரும், அதில் நிறைவு வரும். இதெல்லாம் வரும், நிறைவடையும், வரும், நிறைவடையும். இதில் என்ன உன் முயற்சி என்ன இருக்கிறது? இவற்றிலெல்லாம் ஒரு மனிதர் முயற்சி செய்கையில் அவர் இந்த இரட்டை நிலைப்பாடுகளில் சிக்கிவிடுவார். இப்பொழுது இது வேண்டுமா இது வேண்டாமா என்ற இரட்டை நிலைகளில் தாவி தாவி ஓடி அயர்ந்து போய் வேண்டும் எனும் பொழுது வராது. தொடர்ந்து உணவை புறக்கணிப்பவர்கள் அனைவரையும் பாருங்கள், அவர்களுக்கு பசி எப்பொழுது ஏற்படும் என்று தெரியாத நிலை வந்துவிடும், அல்லது எப்பொழுது பசிக்குமோ என்ற அச்சத்தில் அவருடைய உடல் ஆட்பட்டுவிடும். தொடர்ந்து உணவை புறக்கணிப்பவர்கள், பசியை புறக்கணிப்பவர்கள், பொருத்தமற்ற உணவு வகைகளை நாடுவோர், உணவின் மீது பல்வேறு உணர்ச்சிகளை கொட்டியோர் அனைவருமே பசி நோயாளிகள் தான். விதிவிலக்கே இருக்காது. ஒன்று உணவு செரிக்காது, அல்லது பசியே எடுக்காது, அல்லது செரிமானம் தொடர்பான ஏதேனும் ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும்.
உறக்கத்தை இவ்வாறு தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கருதுவோர் அல்லது கருதியோர் இயல்பாக உறங்குகிறார்களா? வராது. அதுவாக வந்த பொழுதெல்லாம் விரட்டி, இது வேண்டாம் 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 என்று விரட்டி விடுவார்கள். அதன் பிறகு அது அழைத்தாலும் வராது. அது எவ்வளவு அழைத்தாலும் வராது. அவ்வளவு இதை இயல்பில் இருந்து விலகுது. இந்த உணவு, உறக்கம், உணர்ச்சி இவை எல்லாமே சிந்தனையில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். எல்லாம் சிந்தனையின் செல்வங்கள். எப்பொழுது இதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருடன் செய்ய வேண்டும் என்பவை அனைத்துமே சிந்தனையில் உள்ளன. பொருத்தமானவை இருக்கும் பொழுது இவை அனைத்துமே வினைப்பட்டு கொண்டே இருக்கும். இவை யாவுமே சிந்தனையில் இருக்கு. இவற்றை நீங்கள் இங்கு வந்து கற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்கனவே இவற்றில் நீங்கள் பலமுறை ஈடுபட்டு இந்த கருத்துகள், நடைமுறைகள் யாவுமே உங்களுடைய சிந்தனையில் செல்வங்களாக இருக்கின்றன. அவற்றை அப்படியே நடைமுறைப்படுத்தின இந்த பிறவில் நிறைவு, இந்த அனைத்திலுமே நிறைவடைந்து விட்டால் அவற்றிலெல்லாம் இன்பம். எதில் அடைகிறீர்களோ அதில் இன்பம். அதன் பிறகு வேறு எதில் நிறைவில்லையோ அதனை நோக்கி நீங்கள் சிந்தனையை செலுத்தலாம். இப்படி ஒவ்வொன்றாக நிறைவடைந்து நிறைவுறாத நிலையை நோக்கி பயணிப்பதுதான் மனித வாழ்க்கை. இதுதான் செம்மையான வாழ்க்கைக்கான வழிமுறை. இதுதான் தொன்று தொட்டு இருக்கும் கருநிலை என்றும் இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொள்ளும். இந்த உறக்கம், உணவு, உணர்ச்சி, மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருத்தல் ஆகியவையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்று பாருங்கள். இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த நான்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இயல்பாக பொதிந்திருப்பவை. இந்த நான்கையும் கற்றுத்தர வேண்டிய தேவையே இல்லை. ஒரு மனிதர் இயல்பான சூழலில் வாழ்கிறார் என்றால் அவர் இந்த நான்கிலும் நிறைவடைந்து விடுவார். அவருக்கு வேறு வழியே இல்லை. நான்கிலும் நிறைவடைந்தே தீருவார். நான்காவதாக கூறிய அரவணைப்பு, ஒருவரை ஒருவர் அரவணைத்தல், அன்பாக இருத்தல், சூழலில் உள்ள உயிரினங்களோடு ஒருங்கிணைந்திருத்தல், அன்புடையவராக இருத்தல் என்பது ஒவ்வொரு மனிதரிடமே இருக்கு. இதற்கு விதிவிலக்கான மனிதரே இல்லை. பிறக்கும் நிலையில் இந்த நான்கும் அனைவருக்கும் இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்றால் இந்த நான்குமே தொண்டு கருநிலைகள். இந்த நான்குமே மூலநிலை. இந்த நான்குமே உயிரின் இயல்புகள். உயிர் இப்படித்தான். உயிருக்கு உணவு, ஓய்வு, உணர்ச்சி, அன்பு ஆகிய 4 இயல்புகளும் உயிரில் உண்டு. உயிரிலே உண்டு. நீங்கள் நினைத்தாலும் இதை திருத்த முடியாது. இந்த 4ம் சிதைக்கப்படுகையில் அந்த மனிதருடைய பிற எல்லா நடவடிக்கைகளுமே சேர்ந்து போயிடும். ஏனென்றால் இந்த 4ல் சிதைவோ வேறு எதன் மீதும் கருத்தை, சிந்தனையை செலுத்தவே இயலாது. இந்த 4ம் பிடித்து இழுத்து கொண்டே. ஒரு நாள் விடிந்து அந்த நாள் அடங்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய நாளில் உறக்கம் என்ற இயல்பு நிறைவடைந்திருக்க வேண்டும். அதற்கு முந்தைய நாள் வரை உணவு நிறைவடைந்திருக்க வேண்டும். புணர்ச்சி நிறைவடைந்திருக்க வேண்டும். பூசல்கள் இல்லாத, அதாவது அரவணைப்பான சூழலில் நிறைவு இருக்க வேண்டும். இந்த 4ம் இருந்தால் இந்த நாள் எப்படி இருக்கும்? இந்த நாள் நிறைவாக இருக்கிறது என்றால் இந்த 4ம் இந்த நாளுக்கு முன்பு வரை நிறைவாக இருந்திருக்கின்றன. அப்படி எத்தனை பேருக்கு நாள் நிறைவாக இருக்கு? இந்த 4ம் நிறைவடைந்த நாட்கள் ஒரு மனிதரின் ஆயுள் முழுவதும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி? உணவில் நிறைவின்மை, உறக்கத்தில் நிறைவின்மை, உணர்ச்சியில் நிறைவின்மை, சக மனிதர்களுடனான உறவில் நிறைவின்மை, இந்த 4ம் இருக்கையில் அவர் என்ன செய்து விட முடியும்? அவர் மிக 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 கூடுதலாக ஒரு வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் செய்ய இயலுமோ அவை கூட அவருக்கு நிறைவு தராது. அதனால்தான் பல வெற்றியாளர்கள்
பல துறைகளில் வெற்றியடைந்தவர்கள் நிறைவில்லாமல் போய் சேர்கிறார். வெறித்தனமாக ஏதேனும் ஒன்றில் ஈடுபட்டு வெற்றியடையலாம், வெறித்தனமாக உணர்ச்சிகளை கொட்டலாம், பிறருடைய உணர்ச்சிகளை தூண்டலாம், ஆனால் நிறைவு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இலக்கல்ல. வெற்றி இலக்கல்ல எனும் பொழுதே தோல்விக்கு இடமில்லை. வெற்றியே இலக்கில்லை எனும் பொழுது தோல்வி எங்கே இருக்குது? இந்த இரண்டும் இரட்டை நிலைகள் ஒன்றாகத்தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைவாக வாழ்வதற்கான விருப்பத்தில் இருக்கு. நிறைவாக வாழ வேண்டும் என்றால் ஒரு மனிதர் தன்னுடைய சிந்தனையின் இயல்பு என்ன, எவையெல்லாம் தனக்கு பிறக்கும் போதே இருந்திருக்கின்றன என்பதனையும் எவற்றை இங்கு வந்து பெற்றுக்கொண்டோம் என்பதனையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியும். இதற்கு கடுமையான பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் நாடுகிறீர்கள், உங்களுடைய எண்ணம் நாடுகிறது. அப்படி நாடுகையிலேயே நீங்கள் தொண்டு கருநிலையிலிருந்து விலகி விடுகிறீர்கள். தொண்டு கருநிலை பயிற்சி செய்து உங்களை பெற்றெடுக்க வேண்டும். சிவமும் சக்தியும் பல பயிற்சிகளை செய்து மனிதர்கள் என்ற ஒரு உயிரின கூட்டத்தை உருவாக்கவில்லை. இயல்பாக சிவசக்தி புணர்ச்சி என்பது இயல்பின் நிறைவு நிலை. இதைவிட இயல்பாக இருக்கவே இயலாது என்பதுதான் சிவசக்தி கலவி நிலை, புணர்ச்சி நிலை. அதில் எந்த முயற்சியுமே இல்லை. ஒரு ஆண் பெண் புணர்ச்சி அல்லது பிற உயிரினங்களில் உள்ள ஆண்மை பெண்மை புணர்ச்சியை நீங்கள் சான்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அது ஏதாவது முயற்சி இருக்கிறதா? முயற்சி செய்தால் புணர்ச்சி நிகழுமா? புணர்ச்சி கெட்டுப்போகும். புணர்ச்சியை பற்றிய அறிவு தகவல்களை தேடினாலும், புணர்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில கணக்குகளை வைத்துக் கொண்டாலும் புணர்ச்சி கெட்டுப்போகும். முயற்சி இருந்தால் புணர்ச்சி கெட்டுப்போகும். முயற்சி இருந்தால் உணவு கெட்டுப்போகும், செரிமானம் கெட்டுப்போகும். முயற்சித்தால் உறக்கம் கெட்டுப்போகும். எது இயல்பாக சிந்தனையில் இருக்கிறதோ அதனை முயற்சித்தால் அது கெட்டுப்போகும். முயற்சிக்கவில்லை என்றால் அது நிறைவடையும். மலங்கழிப்பதற்கு கூட முயற்சி கூடாது. முக்கினால் முயற்சித்தால் மலம் கட்டி போகும். எது இயல்போ அது முயற்சி அற்றது என்பதனை முதலில் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பாக வாழ்வதற்கு முயற்சிக்கிறேன் என்றெல்லாம் கூறக்கூடாது. இயல்பாக வாழ்வதற்கு முயற்சிப்பது என்பது கருப்பாக இருப்பதற்காக வெள்ள சுண்ணாம்பு அடிக்கிறேன் என்பது போன்றது. இரண்டுக்கு எந்த தொடர்புமே இல்லை. இயல்பாக வாழ வேண்டும் என்றால் முயற்சிகளை குறைக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி ஒரு முயற்சி, வேலை முயற்சி, பொருளாதார திட்டமிடல் முயற்சி, இவற்றை உடனடியாக உங்களால் நிறுத்த இயலாது. அவை இருக்கட்டும். ஆனால் தன்னளவில் முயற்சியை குறைக்கலாமா இல்லையா? பசிக்கும் போது நிறைவான உணவு, பசிக்கிறது, என்ன உணவு இருக்கிறதோ அதை உண்கிறோம் என்பது முயற்சி குறையும். குறைந்த முயற்சி. உறக்கம் வரும்பொழுது உறங்குகிறேன் என்பது முயற்சியின்மை. உறக்கம் வருகிறது, உறங்குகிறேன். உறக்கம் வரவில்லை, விழித்திருக்கிறேன். இதில் என்ன முயற்சி இருக்கிறது? என்ன முயற்சி இல்லை. எதன் மீது உங்களுடைய சிந்தனை பாய்கிறதோ அதனை குறுக்கிடாமல் அனுமதிப்பது. சிந்தனை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகளை பற்றி நான் கூறவில்லை. எண்ணம் கற்பனை என்றால் அதில் பல மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொன்ன கருத்துகள் இருக்கும், உங்கள் மீது வீசிய குற்றச்சாட்டுகள் இருக்கும். அதற்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பதில் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டால், இவற்றையெல்லாம் முற்றிலும் ஒதுக்குகிறீர்கள் என்றால் ஏதோ ஒன்றை சிந்திப்பீர்கள் அல்லவா? எந்த மனிதருமே இல்லை, எந்த மனிதருடைய சொல்லும் இல்லை, எந்த மனிதருடைய தூண்டலுக்காகவும் நீங்கள் எதையும் செய்ய போவதில்லை என்றால் என்ன செய்யும்? உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும்? ஏதோ ஒன்று செய்யும் அல்லவா? அதுதான் சிந்தனை. ஆனால் மனிதர்களுடைய பெரும்பான்மையான விழிப்பு நிலை உணர்ச்சி தூண்டல்களுக்கு பதில் சொல்வதாகவும் எதிர்வினையாற்றுவதாகவும் இருக்கிறது. அப்படி சொன்னார்கள், அதனால் நான் இப்படி செய்கிறேன், இப்படி இது நடந்தது, அது நடந்தது, இதை செய்தால் அது நடக்கும், இது நடக்கும் என்பதிலேயே பெரும்பான்மையான பொழுது கழிகிறது. பொழுது இப்படி இருந்தால் இரவு கொடுமையானதாகத்தான். எது உனக்கு
தூண்டலை தருகிறதோ அதிலிருந்து விலகு. ஒரு மனிதருடைய கருத்து உன்னை தூண்டுகிறது, உன் உணர்ச்சியை தூண்டுகிறது என்றால் அதிலிருந்து விலகு. உன் உணர்ச்சி யாரும் தூண்டக்கூடாது. உணர்ச்சி உனக்குள் இருந்து எழ வேண்டும். சில சொற்களால் உன் உணர்ச்சியை தூண்டி விடுகிறார்கள் என்றால் அந்த சொற்களில் இருந்து விலகு. அந்த சொற்களை நினைக்காது, மறுத்துவிடு. சில காட்சிகள், சில நடவடிக்கைகள் உன் உணர்ச்சியை தூண்டிக் கொண்டு இருக்கின்றன என்றால் அந்த இடத்திலிருந்தே விலகு. அந்த இடத்திலிருந்து விலகி. உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்படா நிலையை நீ அடைகையில் உனக்கும் சிந்தனைக்கும் இடையில் எந்த குறுக்கீடுமே இல்லை. அப்பொழுது நீ ஏதோ ஒன்றை சிந்திப்பாய். அதுதான் உன்னுடைய சிந்தனை. அதுதான் உன்னுடைய சிந்தனை. அந்த சிந்தனையில் தான் உனக்கு ஓவியமோ இசையோ வேறு ஏதேனும் ஒரு திறனோ அல்லது உன் உடலை பற்றிய புரிதலோ இந்த உலகை பற்றிய புரிதலோ மனிதர்களை பற்றிய புரிதலோ கிடைக்கும். அந்த சிந்தனை நிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் முயற்சிக்கு எதிரானது. ஒவ்வொரு முயற்சியும் அப்புறப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய சூழலில் உள்ள மனிதர்களை பற்றி அதிகம் நினைக்கிறீர்கள் என்றால் அது முயற்சி என்கிறேன். அது இயல்பல்ல என்கிறேன். அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீயாக வலிந்து ஒரு பாறையை தூக்கி கொண்டு நிற்கிறாய், அதை கீழே போடு என்று. சூழலில் உள்ள மனிதர்களை பற்றிய உங்களுடைய எல்லா எண்ணங்களும் நினைவுகளும் உணர்ச்சிகளும் உங்கள் தலையில் நீங்கள் மூட்டை சுமப்பதற்கு சமம். அதனை நீ இறக்கி வை. இப்பொழுது முயற்சி இல்லாமல் இருக்கிறாய், நீ மட்டும் இருக்கிறாய். இது உனது இன்பம். அப்படி என்றால் அவர்களெல்லாம் என்ன செய்வது? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீ எதுவும் செய்ய வேண்டாம். நன்மை தீமை இரண்டும் செய்ய வேண்டாம். நீ ஒரு நாளின் சில மணித்துளிகளாவது அந்த சுமையற்றி இருக்கிறாயா? சில மணித்துளிகளாவது அந்த சுமை இல்லாமல் இருக்கிறாயா? அப்படி இருக்கையில் உன் சிந்தனை நிறைவடைகிறது. அந்த நிறைவிலிருந்து அவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு கிடைக்கும். அந்த அமைதியில், அந்த நிறைவில் தான் அது கிடைக்கும். இல்லை என்றால் அவர்கள் ஒன்று செய்தால் அதற்கு நீ மறுவினையாற்றி கொண்டிருப்பாய், எதிர்வினையாற்றி கொண்டிருப்பாய். வெறும் எதிர்வினை தான். வாழ்க்கை முழுவதும் எதிர்வினை தான். அவர்கள் ஒரு கையை தூக்கினால் நீ இரண்டு கையை தூக்குவாய். அவர் ஒரு காலை தூக்கினால் இரண்டு காலை தூக்கி கீழே விழுவாய். அவர்கள் தாவினால் நீ குதிப்பாய். அவர்கள் ஏறினால் நீ விழுந்து புரளுவாய். வாழ்க்கை முழுவதுமே எதிர்வினைகளால் நிரம்பிவிடும். உன் சிந்தனை உனக்கும் விடுதலை தராது, அந்த சிக்கலுக்கும் விடுதலை தராது, உன்னோடு இருப்பவர்களுக்கு தீர்வு தராது. ஆகவே முயற்சிகளற்று இரு. சிந்தனையில் இருக்க வேண்டும் என்றால் உணர்ச்சிகள் எனும் முயற்சி இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லா உணர்ச்சியுமே முயற்சி. புறத்தில் இருந்து வந்தால் முயற்சி, உடலில் இருந்து எழுந்தால் அது முயற்சி இல்லையே. ஏதேனும் ஒரு உணர்ச்சி உடலுக்கு உள்ளிருந்து வருகிறது என்றால் அது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அது இன்பம். புறத்திலிருந்து திணிக்கப்பட்டால் அது உங்களுடைய சிந்தனையின் குறுக்கீடு. அது உங்கள் சிந்தனையில் குறுக்கிடுகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு குறுக்கீடற்ற சிந்தனையில் நீங்கள் இருந்தால் சில நாட்களில், ஒருவேளை அது இன்றைக்கே நீங்கள் அப்படி ஆகிறீர்கள், இன்றைக்கே நீங்கள் உணர்ச்சி குறித்த கருத்துகள், சக மனிதர்கள், எதிர்காலம் பற்றிய எல்லா உணர்ச்சிகளையும் ஒரு கல்லை கீழே போடுவதற்குள் போட்டு விடுகிறீர்கள் என்றால் இது மிகவும் எளிது. இதனை உடனே செய்யலாம். அப்படி ஆனால் செய்ய மாட்டேங்கிறீர்கள். மிகவும் எளிது என்பதனாலே அது உங்களுக்கு அது மீது ஒரு பெரிய நாட்டம் இருக்காது. ஒருவேளை செய்து விட்டீர்கள் என்றால் ஒரு சில நாட்களிலேயே உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் ஒரு பூ போல் மலர்ந்துவிடும். உடலே மலராகிவிடும். மலர்ந்து உடல் மலரும், சிந்தனை மலரும். எல்லா சிக்கல்களுக்குமே தீர்வு உங்களுக்குள்ளே கிடைக்கும். உங்களுக்குள் கிடைக்கிறது என்றால் நீங்கள் மறுபடியும் உட்கார்ந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டவனவே எதுவும் கிடைக்கவில்லை என்று உட்கார்ந்து சிந்திக்கூடாது. அது மீண்டும் ஒரு எண்ணம். சூழலே தீர்வு அமைத்து, அது எந்த தீர்வாக இருந்தாலும் அதை ஏற்க வேண்டும். எப்படி அமைந்தாலும் உனக்கு தீர்வு வேண்டும், அவ்வளவுதானே. எது நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற
வாழ்க்கையின் ஒரு வரம் இதில் கிடைக்கும். மாறாக செயற்கையாக சில பயிற்சிகள் எல்லாம் செய்து நான் ஆழ் மனதிற்கு செல்கிறேன், மேல் மனதிற்கு செல்கிறேன் என்றெல்லாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் முயற்சி, மீண்டும் மீண்டும் முயற்சி. மனதில் ஆழ் மனது மேல் மனது என்றெல்லாம் எதுவும் கிடையாது. ஆகாயம் தான் மனம். ஆழமான ஆகாயம், மேல் ஆகாயம் என்று ஏதாவது இருக்கிறதா? ஒரு சொல், தவறான சொல் அல்ல, ஒரு சொல்லலாம். அதை ஒரு பெரிய கருத்து போல கட்டமைக்க கூடாது அல்லவா? ஒரு சொல்ல ஆழ்மனது என்று சொல்வதில் தவறில்லை. ஆனால் ஆழ்மனது என்று ஒன்று இருக்கிறது, நான் 10 அடிக்கு ஆழத்தில் இருக்கிறது, நான் 8 அடிக்கு வந்து விட்டேன் என்ற அளவுக்கு நீங்கள் அதை புரிந்து கொண்டால் அதை நான் மறுக்க வேண்டியிருக்கிறது. ஆழ்மனது என்று என்ன இருக்கு? ஆழ்மனது என்றால் என்ன? கமுக்கமாக இருப்பதெல்லாம் ஆழ்மனது என்று நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆழ்மனதில் ஏதோ இருக்கிறது என்றால் வெளியே சொல்ல முடியாத சில இருக்கின்றன என்று பொருள். அதுக்கு பேர் ஆழ்மனதா? ஆழ்மனதுக்கும் செல்ல வேண்டாம், மேல் மனதிற்கும் வர வேண்டாம். மனம் அனைவருக்குமானது. என்னுடைய மனதில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் மனதில் நான் இருக்கிறேன். மனதில் தான் நாம் அனைவருமே வாழ்கிறோம். ஆகாயமே மனம். மனதில் தான் நாம் வாழ்கிறோம். மனம் அனைவருக்கும் பொதுவானது. நான் மனதால் எதை உணர்கிறேனோ அது அப்படியே முற்று முழுவதுமாக உங்களுக்குமானது. நீங்கள் அதை உணரவில்லை, நான் உணர்கிறேன். நீங்கள் உணர்வதை நான் உணரவில்லை. நம் இருவருக்கும் பொதுவாக அது இருக்கிறது. இந்த கருத்துகள் யாவுமே ஏற்கனவே ஆகாயத்தில் இருக்கின்றன, மனதில் இருக்கின்றன. நான் உணர்ந்து உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். என்னுடைய ஆழ்மனதிலா இருக்கிறது இந்த கருத்தெல்லாம்? எனக்கு என்ன ஆழ்மனது இருக்கிறது? மனம் ஒன்றுதான், அது நம் அனைவருக்கும் பொதுவானதுதான். மனதில் தான் எல்லா கருத்துகளும் இருக்கின்றன. இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மனதிற்கென்று பயிற்சி செய்வதை நிறுத்திவிடுவீர்கள். மனம் பயிற்சிகளை விரும்புவதில்லை, அறிவு பயிற்சிகளை நாடும். மனதிற்கு பயிற்சி இல்லை. அப்படி இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பிதம் செய்து கொள்கையில் நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிக்கலுக்கு உள்ளாக்கி கொள்கிறீர்கள். உணர்ச்சிகளில் நீங்கள் இறுகி போகிறீர்கள். மனதிற்கு உள்ள பயிற்சிகள் யாவுமே உங்களை உணர்ச்சிகளில் இறுக செய்யும். எப்படி என்றால், உங்களுக்கு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தனியே உட்கார்ந்து சில பயிற்சிகள் எல்லாம் மனப்பயிற்சி என்று ஏதோ ஒரு யாரோ சொல்லிக் கொடுத்த அல்லது ஏதோ ஒரு பயிற்சி செய்கிறீர்கள். எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இந்த எல்லா உணர்ச்சிகளும் 100, 1000 இருந்த தனித்தனி இழைகள் எல்லாம் ஒரு கயிறாக திரித்து இப்பொழுது 1000 இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது என்று எழுந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுகையிலும் எவரால் எல்லாம் இந்த நிலைக்கு நீங்கள் ஆனீர்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது இந்த 1000 இழைகளும் மீண்டும் ஒன்று விலகும். பிரிந்து 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 பாம்பு போல ஆடும். அடுத்த நாள் காலையில் இவற்றையெல்லாம் உட்கார்ந்து ஒரு கயிறாக கட்டுவீர்கள். மறுபடியும் அந்த முகங்களில் விழிப்பீர்கள். மறுபடியும் அதெல்லாம் 1000 தனித்தனி இழைகளாக பிரிந்து ஆடும். இது முயற்சி. நான் என்ன சொல்கிறேன்? நீ ஏன் அவ்வளவு மனிதர்களுடைய உணர்ச்சிகளையும் சுமந்தாய்? அதுவே இயல்புக்கு மாறானதல்லவா? நீ ஏன் அவற்றை சுமக்க வேண்டும்? நீ ஏன் வலிக்கிறது என்று கத்த வேண்டும்? நீ சுமக்க வேண்டிய தேவையில்லையே. அது எப்படி நான் இருப்பது என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ இந்த நினைவுகளை சுமக்க கூடாது. மீண்டும் பல உரைகளில் கூறிய ஒன்றை மீண்டும் கூறுகிறேன். நீ ஓர் அண்டம். அதனை நீ முதலில் புரிந்து. நீ ஒரு மனிதர் என்பவர் ஒரு அண்டம். அவருடைய உடலில் 5 பூதங்கள் இருக்கின்றன. அவருக்கு மனம் உண்டு, அவருக்கு ஆகாயம் உண்டு. அந்த மனிதருடைய சிந்தனை இருக்கிறதே, அது சிவம் உறையும் நிலை. ஒவ்வொரு மனிதருடைய சிந்தனையுமே சிவம் உறையும் நிலைதான். உனக்கு என்ன குறை? உனக்குள் சிவம் இருக்கிறது, சிவத்திற்குள் நீ இருக்கிறாய். உனக்கு என்ன குறை? இதை விட வேறு எதனை நீ நாடுகிறாய்? இதனை விட வேறு என்ன இருக்கிறது நீ நாடுவது? எதுவுமே இல்லை. இதனை நீ உண்மையாகவே ஏற்றுக்கொள்வாயாயின்
எப்படி சிக்கல்களை சுமப்பாய்? அவை எப்படி உனக்கு சுமையாகும்? நீ ஏன் உன்னுடைய சிந்தனையை உணர்ச்சி தூண்டல்களால் நிரப்பிக் கொள்கிறாய்? எதையுமே சுமக்காதே, எதையுமே நினைவில் வைத்திருக்காதே, அப்புறப்படுத்து. அவையெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை தாக்கும். அப்புறப்படுத்தி கொண்டே இரு. அப்புறப்படுத்தும் பொழுது நான் எதனால் அந்த சிந்தனையை நிரப்புவது என்பதுதான் உன்னுடைய கேள்வி. ஏனென்றால் சிந்தனை என்பது வெற்றிடமாக இருக்காது. அது வெற்றிடம் அல்ல, அது வெறுமையாக இருக்கவே இருக்காது. வெறுமை என்பதே இல்லை. கருத்து இல்லாத நிலை என்று எதுவுமே இல்லை. இந்த பேரண்டத்திலே இல்லை. கருவும் உருவும் இணைந்தே இருப்பன, சிவமும் சக்தியும் இணைந்தே இருப்பன. ஒரு வடிவம், நம்முடைய வடிவம் சக்தி. ஒவ்வொரு மனிதரும் சக்தி. வடிவம் என்றாலே சக்தி. இந்த வடிவம் ஒரு கருத்தோடு தான் இருக்கு. இந்த கருத்துகள் வேண்டாம் என்றால் எந்த கருத்து வேண்டும் என்பது தெரிய வேண்டும். எந்த கருத்து வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனைக்கு எவையெல்லாம் சுகமாக இருக்கின்றனவோ, எவையெல்லாம் இன்பமாக இருக்கின்றனவோ அவற்றை வைத்துக்கோ. ஒரு தொடக்கம். உன்னுடைய கடந்த காலத்தில் சில மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்கும் அல்லவா, அந்த நினைவுகளுக்கு தொடக்கத்தில் செல். அதுவும் இருக்கக்கூடாது, ஆனால் ஒரு தொடக்கம். இப்பொழுது நீ சுடும் தரையில் நடக்கிறாய். இயல்பாகவே உன்னுடைய உடல் நிழலை நோக்கி ஓடுகிறது இல்லையா? இது இயல்பு. இதை யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை. யாராவது அருகில் நின்று கொண்டு உனக்கு கால் சுடுகிறது, நீ நிழலை நோக்கி ஓடு என்று சொல்ல வேண்டியிருக்கிறதா? இது ஒரு தேவையில்லை. இயல்பாகவே நீ தீர்வை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறாய். அவ்வாறு நீ நிழலை நோக்கி ஓடும் பொழுது இந்த சூடு எப்படிப்பட்டது தெரியுமா? இது எப்படியெல்லாம் சுடும் தெரியுமா? இது சுட்டால் தலைக்கு எப்படி சூடு ஏறும் தெரியுமா என்று நினைக்கிறாய். இது வேண்டாம் என்கிறேன். இப்படி ஓடும் பொழுது என்றோ ஒரு நாள் ஒரு குளத்தில் நீ நீந்தியதை நினைத்துக்கொள். அது ஒரு தொடக்கம். என்றோ ஒரு நாள் நீ ஒரு அருவியில் குளித்தாய், அதை நினைத்துக்கொள். எப்பொழுதோ ஒரு மரத்தடியில் நீ நிழலில் குளிர்ச்சியில் இளைப்பாறினாயே, அதை நினைத்துக்கொள். ஓடு. ஓடுவதுதான் என்று ஆகிவிட்டது. தீர்வை நோக்கி செல்கிறாய். செல்லும் பொழுது உன் நினைவில் ஏன் சிக்கலை வைத்துக் கொள்கிறாய்? அதன் பிறகு அருவியில் குளித்த நினைவும் உனக்கு தேவை இருக்காது. மர நிழலில் இளைப்பாரி நினைவும் உனக்கு தேவை இருக்காது. எதுவுமே இருக்காது. உன்னுடைய சிந்தனை என்ன தெரியுமா இருக்கும்? மீண்டும் இவ்வாறான கொதி தரையில் சிக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கு எவ்வளவு காலமானாலும் சரி, அந்த தீர்வு என்ன என்று சிந்தித்துக் கொண்டே ஓடுவாய். அப்பொழுதுதான் நீ உன்னுடைய சிந்தனையில் நிறைவடைகிறாய். இல்லை என்றால் என்னை இந்த தரைக்கு அனுப்பியவர்கள் யார்? என்னுடைய செருப்புகளை பிடுங்கிக் கொண்டவர்கள் யார்? அவர்களுக்கு நான் மீண்டும் நான் எத்தனை செருப்பு வாங்கி கொடுத்திருக்கிறேன். என்னை இப்படி நடக்க வைத்து விட்டார்களே, ஐயோ நிழல் அங்கு இருக்கிறதே, நிழலை அங்கு தள்ளி வைத்தவர்கள் யார் என்று நீ ஓடிக்கொண்டிருப்பாய். அங்க நிழலில் இளைப்பாறுவாய். அவ்வாறு நிழலில் இளைப்பாறும் பொழுது அந்த நிழலுக்கு நன்றி உடையவனாகி விடுவாய். ஒரு நாள் அந்த நிழல் நீ இங்கிருந்து கிளம்பு எனும் பொழுது, ஐயோ இந்த நிழல் இப்படி விரட்டி விட்டது என்று மீண்டும் ஓடுவாய். ஒரு நாளும் உன்னுடைய பாதம் மீண்டும் கொதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்ற தீர்வு உனக்கு கிடைக்காது. ஒருவேளை எவ்வளவு கொதித்தாலும் இந்த உடல் தாங்கும் வலிமை வேண்டும் என்ற தெளிவும் கிடைக்காது. இரண்டுமே வேண்டும். எவ்வளவு கொதித்தாலும் உடல் தாங்க வேண்டும். கொதிமணலில் செல்லாத வாழ்க்கையும் வேண்டும். ஒருவேளை செல்லும் நிலை வந்தாலும் உடல் தாங்க வேண்டும். இதனை தீர்வு. இது எப்பொழுது கிடைக்கும்? இந்த நிலைக்கு காரணம் யார் என்று சிந்திப்பதை நிறுத்தினால், என்று எண்ணுவதை நிறுத்தினால் கிடைக்கும். நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எல்லாவற்றையுமே பகுத்தாய்ந்து பார்க்க சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு யாரெல்லாம் காரணம், இதற்கு என்னவெல்லாம் காரணம் என்று சீர்தூக்கி பார்த்து அவற்றையெல்லாம் ஒரு பட்டியலாக வைத்துக் கொண்டு மீண்டும் அவற்றை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 7 காரணங்கள் உங்களை தெருவிற்கு அனுப்பின. நீங்கள் 7 காரணங்களையுமே கண்டுபிடித்து விட்டீர்கள். இனி தெருவிற்கே வரமாட்டீர்கள் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. அடுத்து வருபவர்கள் 14வது காரணத்திலிருந்து வருவார்கள். இந்த 7க்கும் 14க்கும் இடையில் ஒரு பயணம் இருக்கிறது. அதற்குள்ளேயே 10 ஆண்டுகள் முடித்து போகும். இப்பொழுது நீங்கள் மொத்தம் 14 காரணங்கள் இருக்கின்றன என்னை ஏமாற்றுவதற்கு என்று புரிந்து கொண்டீர்கள். அடுத்து ஒருவரும் 140வது காரணத்திலிருந்து வரலாம். அதில் ஆயுளை முடிந்து. நீ எவ்வளவு காரணங்களை அடுக்கினாலும் சக மனிதர்களுடைய துன்புறுத்தலில் இருந்து தப்பவே இயலாது.
ஏனென்றால் உன்னைப் போலவே அவர்களும் பல பிறவிகளை கடந்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பல பட்டறிதல்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உனக்கு அவர்கள் புதிது, அவர்களுக்கு நீ புதிதல்ல. உன்னை போல பலரை பார்த்திருக்கிறார். ஆகவே மனிதர்களுடைய உணர்ச்சி தூண்டல்கள், அறிவு தூண்டல்கள், அவர்களுடைய தலையீடுகள், குறுக்கீடுகள் ஆகியவற்றை சீர்தூக்குவதை முதலில் நிறுத்த வேண்டும். மிக மிக எளிதானது. தட்டி சுட்டால் கைவிட வேண்டும், அவ்வளவுதான். சட்டி சுட்டால் கைவிட வேண்டும், உடையட்டும், அடுத்த சட்டி செய்து கொள்ளலாம். ஐயோ சுடுகிறதே, இந்த சட்டியை நான் எப்படி எல்லாம் அடுப்பில் ஏற்றினேன், இந்த சட்டியில எவ்வளவு சமைத்தேன், ஐயோ இந்த கை கொதிக்கிறதே, இந்த கையில் நான் எவ்வளவு வேலை செய்தேன் என்றால் கை அழுகி போகும். அப்படி காப்பாற்றி அந்த சட்டி என்ன செய்ய போகிறேன்? சட்டி சுட்டால் கையை விடு, உடையட்டும், அடுத்த சட்டி செய்து கொள்ளலாம், அவ்வளவுதானே. தூக்கி வைத்துக் கொண்டு ஆடக்கூடாது, காரணங்களை தூக்கி கொண்டு ஆடக்கூடாது. இதனால் தான் நான் செய்தேன், இப்படித்தான் செய்தேன், இந்த காரணங்களால் எல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன், எனக்கு நானே என்னை நானே செதுக்கிக் கொண்டேன் என்பதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ ஏற்கனவே செதுக்கப்பட்ட சிலை, இனி நீ உளியை வைத்தால் அந்த சிலையை உடைப்பதாக பொருள். நீ பிறக்கும் பொழுதே ஒரு சிற்பம் தான், இதில் நீ செதுக்குவதற்கு எதுவும் இல்லை. இந்த சிற்பத்தை யாரும் சிதைக்காமல் நீ பார்த்து கொண்டால் போதும். இது ஒவ்வொரு மனிதருக்குமானது. அனைவருமே சிற்பங்கள் தான். என்ன ஒரு வடிவமைப்பு, இந்த புலனறிவு என்ன, இந்த புலனறிவின் ஆழங்கள் என்ன, சிந்தனையில் எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கின்றன, ஒட்டுமொத்தமாக இந்த உடல் எவ்வளவு சக்தி மிகுந்ததாக இருக்கிறது, எல்லாமே சிற்பங்களாகத்தான் வருகிறோம். யாரும் யாரையும் செதுக்கிக் கொள்ள வேண்டாம், மற்றவர்கள் சிதைக்காமல் பார்த்து கொண்டால் போதும், அவ்வளவு. அதற்கு நினைவுகளிலும் எண்ணங்களிலும் மூழ்காமல் இருக்க தெரியும். படைத்தவர் இருக்கிறார், உண்மையப்பர் இருக்கிறார், அவரே காக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டால் நினைவுகளில் என்ன இருந்துவிடப் போகிறது? நீ நினைத்து என்ன ஆக போகிறது? உன்னால் எதையாவது மாற்ற முடிந்ததா? நீ செய்த மாற்றங்கள் நிலைத்தன்மையுடன் இருக்கின்றனவா, நிலைத்தனவா? ஒன்றை மாற்றம் என்கிறாய், அது நிலைப்பதில்லை. நீ ஒன்றை திருத்தி விட்டேன் என்கிறாய், அது மீண்டும் சீர்கெடுகிறது. நீ உன்னை திருத்திக் கொண்டேன் என்கிறாய், நீயும் சீர்கெடுகிறாய். உன்னை மாற்றிக்கொண்டேன் என்கிறாய், உன்னுடைய மாற்றம் நிலைப்பதில்லை. இதுதான் உனக்கு வாழ்க்கையில் சிக்கல். நீ ஏன் இவற்றை செய்ய வேண்டும்? நீ ஏன் செய்கிறாய்? நீ செய்வதற்கு என்ன இருக்கிறது? நீ இயல்பாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய உணர்ச்சிகளையும் இயல்பாகத்தானே வைத்திருக்க வேண்டும். இன்பம் வேண்டும் என்றால் மகிழ்ச்சியை விரும்பக்கூடாது. மகிழ்ச்சி வரும் போகும், இன்பம் நிலையானதாக இருக்கு. நான் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், நான் சிரிக்க வேண்டும், அந்த முகத்தில் நான் எப்பொழுது சிரிப்பை காண்பேனோ என்று நீ தவித்தால் அந்த முகம் சிரிக்கும் பொழுதுதான் நீ சிரிப்பாய். அந்த முகம் சுணங்கினால் நீயும் சுணங்குவாய். ஏன் ஒருவர் மீது ஒருவர் கயிறுகளை கட்டிக் கொள்வது? இந்த நினைவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு எதில் நிறைவடைவீர்கள்? ஏதாவது ஒன்றில் நிறைவடைவீர்களா? இவ்வளவு உணர்ச்சிகளையும் நினைவுகளையும் சுமந்து ஏதாவது ஒன்றில் நிறைவடைவீர்கள்? எது செய்கிறீர்களோ அதை மட்டும் செய்வதற்கு உங்களுக்கு வாய்க்கிறதா? உண்ணும் பொழுது உணவு மட்டும் உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறதா? ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது அந்த பயணம் மட்டும் நினைவில் இருக்கிறதா? எதிலாவது ஒன்று ஒருமை இருக்கிறதா, ஓர்மை இருக்கிறதா, எங்காவது இருக்கிறதா? உறக்கத்தில் இருக்கிறதா, புணர்ச்சியில் இருக்கிறதா? எதிலுமே ஓர்மை இல்லைங்க. எல்லாவற்றிலுமே இரட்டை நிலைகள். இது சரியா தவறா, இது வேண்டுமா வேண்டாமா, இது நிலைக்குமா நிலைக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா? இப்படி இருப்பதற்கு வாழ்க்கை என்று பெயரே இல்லை. இது வாழ்க்கை. அவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றனவா மனித வாழ்க்கையில்? மனித வாழ்க்கை அவ்வளவு சிக்கலானதா? சிந்தனையின் ஆழத்திலிருந்து பார்த்தால் இந்த வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று எனக்கு உண்மையிலே புரியும். என்னதான் சிக்கல்? நீங்களாக ஏற்படுத்தி கொண்டவற்றை தவிர இயல்பாக அமைந்த சிக்கல் என்று ஏதாவது இருக்கிறதா?
ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே உடல்நல குறைபாட்டோடு பிறக்கிறது. இது இயல்பு மாறுபாடு. இது சிக்கல். பிறவியிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் அது ஒரு சிக்கல். இதை தவிர மற்ற எல்லாமே நீங்களே வரவழைத்துக் கொள்வது. இது ஏன் இப்படி வரவழைத்துக் கொள்ளப்படுகிறது என்றால், உங்களுக்கு நிறைவு என்ற கொள்கை விளங்கவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், நிறைவாக வாழ்தல் என்பது இருப்பவற்றையெல்லாம் குறைத்துக் கொண்டு அல்லது தூக்கி வீசிவிட்டு இருப்பது. இப்ப நான் சொல்கிறேன் அல்லவா, நிறைவாக வாழ வேண்டும் என்று. இந்த நிறைவாக வாழ வேண்டும் என்ற கருத்தை எப்படி புரிந்து கொள்வார்கள் மக்கள் என்றால், அப்படி என்றால் வீடு வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், மனைவி வேண்டாம், கணவன் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இதுதானா என்பார்கள். இப்படி நீங்களே கூட நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி நினைக்கிறீர்கள் என்றால், நான் என்ன கூறுகிறேன், சிக்கல்களை சுமக்காதே என்கிறேன். நீங்கள் என்ன என்றால், மனைவி வேண்டாமா, கணவன் வேண்டாமா, தாய் தந்தை வேண்டாமா என்கிறீர்கள். விளையாட்டு கூறவில்லை. சிக்கல் என்ற உடனே உங்களுடைய மனக்கண்ணில் வந்தவர்கள் யார்? இவர்களுடனே தொழில் நிறுவனத்தில் இருப்போர், கடன் கொடுத்தோர், கணவன் மனைவி, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, இது போன்ற மனித கூட்டம் தானே, நண்பர்கள். இதுதான் சிக்கல். இப்ப சிக்கல் என்று நான் கூறும்பொழுது இதுதான் மனக்கண்ணில் வருகிறது என்றால், இந்த வாழ்க்கையில் இயல்பாகவே பற்றாக்குறை இருக்கிறது என்கிறீர்களா? அவர்களிடம் போய் உரையாடும் பொழுது சிக்கல் என்றவுடன் உனக்கு நினைவுக்கு வருவர் யார் என்றால் உங்கள் முகம் வரும். உங்களிடம் கேட்டா அவர் உண்மையிலேயே நீங்களும் சிக்கலில் இல்லை, அவர்களும் சிக்கலில் இல்லை. இப்படி இருப்பதாக கற்பிதம் செய்து கொள்ளும்படியான சூழலும் உங்களுக்கு இருக்கு. இந்த சூழலை அறுப்பதற்கு தான் நான் எளிமையான வழி சொல்கிறேன். நினைவுகளில் இருக்காது, நினைவுல சுமக்காது. எது உங்களுக்கு முள்ளாக இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்த வேண்டுமே அன்றி இந்த முள்ளை எடுத்து குத்தி கொண்டே இருக்கிறார் இல்லையா? முள் என்றால் அப்புறப்படுத்த, அப்புறம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்திய பிறகுதான் மீண்டும் இந்த முள் பாதையில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான முள் செடிகள் அதிகமாக வளர்வதற்கு என்ன காரணம், என்ன சூழல், என்ன சூழலில் முள் அதிகமாக வரும், நாம் ஏன் இங்கு வந்தோம் என்ற கருத்துகள் தீர்வுகளாக கிடைக்கும். நீ பல்லை கடித்துக் கொண்டு, நாக்கை கடித்துக் கொண்டு முள்ளில் நடந்து கொண்டே இருப்பாய், வாழ்க்கை என்றால் இதுதான் என்று வேறு நம்புவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை முட்கொள்வது விடிவே கிடைக்காது. முதலில் முள் என்றால் விலகு, முள் என்றால் விலகு, எடுத்து வெளியே. சுகமாக இருக்கிறாயா? இப்போது உட்கார்ந்து சிந்திக்கிறார். நினைவில் முள்ளை கொண்டு வராதே, நினைவில் முள்ளை கொண்டு வராதே. சுகமாக இருக்கையில் தான் உனக்கு தீர்வு கிடைக்கும். எப்பொழுது சுகமாக உணர்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய சிந்தனை உன் வாழ்க்கைக்கான தெளிவான பாடங்களை வழங்கும், வழிகாட்டலை வழங்கும். நீ தெளிவின்மையில் இருக்கும் பொழுது, உணர்ச்சிகளில் தடுமாறும் பொழுது உனக்கு ஒரு வழி கூட காட்டப்படாது. இதனால்தான் மனிதர்களுக்கு நிறைவு என்ற கருத்து விளங்குவதே இல்லை. நிறைவாக வாழுதல் என்பது தனிமைப்பட்டு வாழுதலோ, தன்னளவில் தான் மட்டும் நிம்மதியாக இருத்தலோ அல்ல. நிறைவாக வாழுதல் என்ற கருத்தே இந்த பேரண்டத்தில் நானும் ஒரு அங்கம், அவ்வளவுதான், எனக்கு பெரிய அதிகாரம் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. இந்த பேரண்டத்தில் நானும் ஒரு அங்கம், என்னால் பெரிய மாற்றங்களை நிகழ்த்த முடியாது, என்னால் யாருடைய குணங்களையும் இயல்புகளையும் திருத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டால் நிறைவு. நானும் ஒரு அங்கம், உங்களைப் போல நானும் இங்கு ஒரு அங்கம், என்னால் உங்களை திருத்த இயலாது, உங்களை மாற்ற இயலாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய நிறைவு. இந்த நிறைவில் இருந்தால் நான் உங்களையே புரிந்து கொள்ள இயலும். இதற்கு மாறாக உங்களெல்லாம் நான் திருத்த வந்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட வந்திருக்கிறேன் என்று நான் கருதுவேனாயின், அப்படி நான் கருதினால் எனக்கே நிறைவில்லை. ஏன்? என்னுடைய நம்பிக்கை என்ன? சக மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட முடியும் என்று நான் நம்புகிறேன்.
இரண்டு பேர் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டேன். அந்த புரண்டது மீண்டும் புரண்டு படுக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகும்? நம்மாலேயே மாற்ற முடியவில்லையா என்று நான் நினைவுகளில் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் இல்லையா? இப்படி 2 பேரை ஏற்றினாலே தாங்காது. ஒரு 3000 4000 பேரை நான் ஏற்றிக்கொண்டால் அங்கு அது நடந்தது, இங்கு நடந்தது, இவ்வளவு பேசியும் இவ்வளவு எழுதியும் இவ்வளவு பணியாற்றியும் வாழ்க்கை மாறவில்லையா என்றால் நான் என்ன ஆகிறேன்? நான் இந்த நினைவுகள் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய சிந்தனையிலேயே வாழவில்லை. எனக்கு துயரமாக இருக்கிறது, நான் துன்பப்படுகிறேன் என்ற நிலையை நோக்கி நான் சென்று விடுகிறேன். நான் அப்படி செல்ல மாட்டேன், செல்வதில்லை. ஒரு சான்றுக்காக கூறினேன். என்ன உங்களை சான்றாக கூறினா உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் என்னையை கூறிக்கொண்டேன். நான் அப்படி செல்ல மாட்டேன். உண்மை என்ன? உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதுதான் எனக்கும் இருக்கு. நீங்கள் யாரோ அதற்கு ஒத்த ஒரு வடிவம் தான் நான். இது உண்மை, இது மட்டுமே உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் துளி ஐயமும் எனக்கு கிடையாது. எனக்கு சில சிறப்புகள் இருக்குதுன்னா என்னிடம் இல்லாத சிறப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதனை உணரவில்லை, நான் உணர்ந்திருக்கிறேன். இதுதான் வேறுபாடு. நான் எப்படி உணர்வது என்று கூறலாம். நீங்கள் உணர்ந்தே தீர வேண்டும் என்று நான் பிடிவாதம் காட்ட முடியாது. அதற்கு வழி இல்லை என்று எனும் பொழுது என்னிடம் எதுவும் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விடுகிறேன். என்னிடம் எதுவும் இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை எனில் நான் எதை சுமப்பதற்கு ஏதாவது என்னிடம் இருக்கிறதா? நான் எதையாவது சுமக்க இயலுமா? எந்த நினைவு சுமப்பது? சுமந்து எதுவும் ஆக போவதில்லை என்பது வேறு. சுமப்பதற்கான அடிப்படை இல்லையே. நாம் யாரையும் மாற்ற இயலாது, யாரையும் திருத்த இயலாது. இது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமானது. இது இயலாது. அவர்கள் மாற்றமடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் தான் மாற்றமடைய வேண்டும். நீங்கள் எப்படி மாற்றமடைவது? இதனை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்றால், அவர்கள் மாற வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும் என்றால், அவர்களுக்கு நீல நிறம் பிடிக்கும் என்றால் இனி எனக்கும் நீல நிறம் பிடிக்க வேண்டும். அது மாற்றமே அல்ல, அதெல்லாம் ஒரு சிதைவு. நீ பிறருடைய தூண்டல்களுக்கு ஆட்படா நிலையை அடைதல் தான் மாற்றம். அதுதான் மாற்றம். எந்த தூண்டலுக்கும் நீ ஆட்படாத நிலையில் இருந்தால் அவர்களுக்காகவும் நீ வாழலாம், அவர்களையும் அரவணைத்து வாழலாம். தூண்டலுக்கு ஆட்படுவாயின் உன் வாழ்க்கையும் நீ விளங்கிக் கொள்ள இயலாது. அவர்களுக்கு பொருத்தமானவற்றை, தேவையானவற்றை உன்னால் செய்யவே இயலாது. பொருத்தமானவற்றைத்தானே செய்ய வேண்டும். கேட்பவை அனைத்தையுமே கொடுத்து விட முடியுமா? நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, வேண்டுமா வேண்டாமா என்று இருப்பவர்கள் எல்லாம் நிறைவு செய்ய முடியாது. போதும், இது தேவை, இது போதும் என்பவர்களுக்கு நிறைவு கிடைத்துவிடும். இது போதுமா போதாதா என்றெல்லாம் நீ பேசாதே, எனக்கு வேண்டும் என்று கேட்பவர்களை நிறைவு செய்ய முடியுமா? எனக்கு ஒரு சட்டி நிறைய வேண்டும், நான் ஒரு கவலம் எடுத்துவிட்டு மீதம் இருப்பதை குப்பையில் கொட்டுவேன், உனக்கு என்ன என்று கேட்பவர்களை நிறைவு செய்ய முடியுமா? அது உணவுக்கு மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கு, அக்கறைக்கு, எல்லாவற்றுக்குமே பொருந்தும். உனக்கு என்ன பொருத்தமோ அதை நான் வழங்குவேன் என்றால் இருக்கலாம், அது உறவு. உனக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் வழங்குவேன் என்று யாராலும் வழங்க முடியாது. யாராலுமே யாருக்கும் வழங்க முடியாது. வேண்டும் என்று கேட்பவற்றையெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? அனைவரும் ஒன்று தானே. கேட்பவர் யாரோ அதனை ஒத்தவர் தானே கொடுப்பவரும். இப்படி சூழலில் உள்ள மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அறிவு தூண்டலுக்கு ஆட்பட்டு நடந்து கொள்கையில், உணர்ச்சி தூண்டலுக்கு உங்களை ஆட்படுத்துகையில் நீங்கள் தானே மாற வேண்டும். நீங்கள் தானே அந்த நினைவுகளை சுமக்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதானே அவர்களுக்கு எது தேவையோ, அவர்களுக்கு எது நிறைவை வழங்குமோ அதை உங்களால் கொடுத்து கொண்டே இருக்க இயலும். இதற்கு மாறாக நீங்கள் ஆட்படுவீர்களே ஆனால், உங்கள் சிந்தனையில் இருந்து நீங்கள் விலகுவீர்களே ஆனால், சூழலில் உள்ள மனிதர்கள் மற்ற பொருட்களுடைய சுண்டுதலுக்கெல்லாம் நீங்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள். தேவையா தேவையில்லையா, பொருத்தமா பொருத்தம் இல்லையா என்ற சீர்தூக்கும்
நடைமுறையே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அது முற்றிலும் அழிந்து போகும். இது ஏற்கனவே அழிந்து போய்விட்டது. பொருத்தமா பொருத்தம் இல்லையா என்று நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். வீடு கட்ட வேண்டும், பொருத்தமாக கட்ட வேண்டும். பொருத்தமாக கட்டுவது தானே இயல்பு என்கிறது. அப்படித்தான் கரையான்கள் புற்று கட்டுகின்றன, தேனீக்கள் கூடு கட்டு பொருத்தமானவற்றை கட்டுகின்றன. வேண்டும் என்பதற்காக கரையான்கள் எல்லாம் தேனியை போல் கட்டுவதில்லை. ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு பொருத்தமான வகையில் இல்லத்தை அமைக்கிறது, கட்டுமானத்தை அமைத்துக் கொள்கிறது. இதில் ஏதாவது குழப்பம் இருக்கிறதா இந்த கருத்தில்? குழப்பமே இல்லை. இப்படி இயல்பாக பொருத்தமான வீடு கட்டுவதற்கு அதிக பணம் தேவையில்லை, அதிக உழைப்பு தேவையில்லை, அதிக அறிவு கூட தேவையில்லை. இயல்பாகவே இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கின்றன. இதில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் போது கட்டிவிடலாம். இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் பொருத்தம் என்ற கருத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கின்றன. வேண்டும், அப்படி வேண்டும், இப்படி வேண்டும், அவரை போல் வேண்டும், இவரை போல் வேண்டும், இவ்வளவு செலவில் வேண்டும், அந்த மரத்தில் வேண்டும். என்ன ஆயிற்று இன்றைக்கு அந்த வீடுகள் எல்லாம்? அந்த வீடுகள் எல்லாம் நோய் பரப்பும் மையங்களாகிவிட்டன. இந்த வீடுகளே நோய் பரப்பி கொண்டிருக்கின்றன. நான் பலரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்று கட்டப்பட்டிருக்கும் வீடுகளே நோய் பரப்பு மையங்கள் தான். வீட்டின் சுவருடைய கனம், தளம் அமைக்கும் முறை ஆகிய அனைத்திலிருந்தும் இதை கூற இயலும். மிகை குளிர்ச்சி, மிகையான சூடு ஆகியவற்றை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்து ஒரு மரணத்தை நோக்கி அழைத்து செல்லும் நோய்களிலும் கூட வீடுகளின் அமைப்பு முறையே கொடுக்கின்றது. இது ஏன் நிகழ்ந்தது? பொருத்தம் என்ற கருத்தை பற்றி பார்வையே கிடையாது. வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், இப்படி வேண்டும், அப்படி வேண்டும், இதற்காக கடன் வாங்குவேன், இதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று உழைப்பேன், இதற்காக அவமானப்படுவேன். எவ்வளவு அவமானப்பட்டாலும் அந்த வீட்டை கட்டி அவமானப்படுத்தியவர்களெல்லாம் அழைத்து அந்த பசுமாட்டோடு அவர்களையும் உள்ளே அனுப்பும் பொழுது ஒரு புன்னகை வரும். சாதித்து காட்டினேன் பார், இனிதான் உனக்கு இருக்கிறது, முடியவில்லை, இன்றுதான் தொடங்குகிறது, இனி அந்த வீட்டில் நீ இருக்க போகிறாய். மழை காலத்தில் உனக்கு கபம் மிகும், வெயில் காலத்தில் பித்தமும் கபமும் ஒன்றோடு ஒன்று கட்டி புரண்டு கொண்டிருக்கும். அது பல கட்டிகளை வளர்த்திருக்கு. இவற்றையெல்லாம் நான் ஒரு அளவிற்கு மேல் கூறக்கூடாது, உங்களை எல்லாம் அச்சமடை செய்யும். ஆனால் மிக மோசமான சிக்கல்களை இன்று உள்ள வீடுகளே கொடுக்கின்றன. இதற்கு என்ன அடிப்படை என்றால், நம்முடைய முன்னோர்கள் சிந்தனை வழிபட்டு கட்டுமானத்தை அமைத்தார்கள். நமக்கு எது பொருத்தம், நம்முடைய நிலத்திற்கு எது பொருத்தம்? ஒரு வேளாளர் தன்னுடைய வாழ்க்கை முறைக்கு பொருத்தமான வீட்டை அமைத்தார். ஒரு ஆணிரை மேய்ப்பவர் அவருடைய வாழ்க்கை முறைக்கான வடிவமைப்பில் இருந்தார். இப்படி ஒவ்வொரு தொழில் செய்வோரும் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு பொருத்தமான வீடுகளை கட்டி கொண்டார்கள். சூழலுக்கு பொருத்தமான வீடு, நிலத்திற்கு பொருத்தமான வீடு, அங்கு கிடைக்கும் பொருட்களுக்கு பொருத்தமான வீடு என்று வாழ்க்கை இருந்த பொழுது வீடுகளாக இருந்தன. பொருத்தம் என்ற கருத்தே இல்லை. இது வேண்டும், அது வேண்டும், வேண்டாம். நீங்க எப்படி வீடு கட்டினீர்கள்? அப்படி கட்டியவர்களுக்கு தெரியும். ஒருவர் கொண்டு வந்து உங்களுக்கு பல வண்ணங்களை காட்டுவார். இந்த வண்ணம் வேண்டும், அந்த வண்ணம் வேண்டாம். தேர்வு செய்தீர்களா? பல வங்கிகள் வரும். இந்த வங்கி வேண்டும், அந்த வங்கி வேண்டாம், வேண்டும் வேண்டாம், வேண்டும் வேண்டாம், வேண்டும் வேண்டாம். இதுதான் இனிமே அதன் பிறகு நடக்கும். ஆனால் பொருத்தமான வீடு கட்டியோர் பொருந்தி வாழ்ந்தார். அதில் தான் நிறைவு இருந்தது. ஒரு வீடு என்ற அடிப்படையில் கூட அதில் நிறைவு இருந்தது. இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் சிந்தனை வழிபட்டு பொருத்தம் என்ற கருத்தை நோக்கி வர வேண்டும். இது ஒரு முதல் நிலை பாடம். நல்லது.